ஏன் தெரியுமா? ஏன் ₹1 சேர்த்து எழுதுற? மொய் எழுதும் போது கல்யாண வீடு, காது குத்து வீடு, மங்களகரமான நிகழ்ச்சிக்கு போனா ₹1 சேர்த்து எழுதணும். இன்னைக்கு அப்படியா இருக்கு? நான் பல வீட்டு நிகழ்வுகளுக்கு போயிட்டு வர்றேன். முடிஞ்ச நேரம் போனா அங்கேயும் போய் ₹100 கொடுத்து ₹500 கொடுத்துட்டு ₹1 பையில கையை விட்டு பார்த்துட்டு காசு இல்லைன்னு எழுதிக்கங்கன்ட்டு வந்துடுறாங்க. அவங்களுக்கு எழுதுறவங்களாவது ₹1 சேர்த்து எழுதுறாங்களான்னு பார்த்தா மொட்டை மொட்டையா 500, 200, 300 எழுதக்கூடாது. ஏன் ₹1 சேர்த்து எழுத சொன்னாங்க? இல்ல இல்ல அப்படி கிடையாது, சொல்லணும்ல. நம்ம சமூகம் மாறி போச்சே. இங்க என்ன சிக்கல் தெரியுமில்ல? ஏன்டா அப்படி குடிச்சு தொலைகிற? யாரு குடிக்கல? ஏன்டா அப்படி பேசுற? எவன் பேசல? ஏன்டா அப்படி பண்ற? நீ என்ன யோக்கியமா? இப்படியே கேட்டு கேட்டு இந்த சமூகம் குற்ற சமூகமா போச்சு. பேசுறாரு, அவரா பேசுறாருன்னு வீரன் யாருக்கு பேர் எங்கே வச்சிருக்காங்க? பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுமை. சரி, இதை விடுங்க. நம்ம கண்ணத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்கும். அதனால ₹1 சேர்த்து எழுதிய சமூகம் நம்ம சமூகம். ₹100 எழுதுறது எங்க எழுதுன்னு தெரியுமா? துக்க காரியங்களுக்கு தான் 100. இதுக்கு மேல அது தொடரக்கூடாது என்று எழுதுவது. இது ₹1 சேர்த்து எழுதுனா இன்னும் தொடரட்டும் என்ற நல்ல விஷயங்கள் தொடருவதற்காக ₹100. இந்த பக்குவத்தை எல்லாம், இந்த பழக்க வழக்கத்தை எல்லாம் நாம் தொடர்ந்து நடைமுறையில் வச்சுக்கணும். ஏன்னா தாய்மார்கள்